பக்தி பிளஸ் நேரம் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வேதிக் ஆஸ்ட்ராலஜர் மாலதி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மாந்தியுடன் இணையும் 9 கிரகங்கள். அந்த தலைப்பை முழுமையாக பார்க்கலாம் மேம். அந்த வரிசையில் முதல்ல சூரியனுடன் மாந்தி இணையும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன் இருக்கும் அப்படிங்கிற பற்றி சொல்லுங்க மேம். சூரியனோட மாந்தி இணைஞ்சிச்சுன்னா தந்தையோட பிரச்சனை சார் ஜாதகருக்கு. இது வாழ்நாள் ஃபுல்லாக இந்த பிரச்சனை அவருக்கு இருந்துக்கிட்டே தான் சார் இருக்கும். தந்தையோட பேச்சுவார்த்தை இருக்காது. தந்தை பேச்சை கேட்க மாட்டார். அப்பா அவரோட சொத்தை மகனுக்காக கொடுக்க மாட்டார். மற்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு, மற்ற பசங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு. ஆனால் இவருக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா ஜாதக கட்டத்தில் சூரியனோட மாந்தி சேர்ந்தனால இவருக்கு அந்த மாதிரி அமைப்பே கிடைக்காது. சொத்து பரம்பரை சொத்தெல்லாம் இவருக்கு கிடைக்காது சார். அப்பா வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இவர் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பா விட்டு பிரிந்து ரொம்ப தூரத்தில் போயிடுவார் மகன். எல்லாமே இந்த மாந்தி சூரியனோட இணைந்த அமைப்பு தான் சார். அப்பா வழிய வர தாத்தா பாட்டி இதெல்லாம் அவருக்கு பிரச்சனை. அப்பா சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இவருக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் லைஃப்பில். சந்திரனுடன் மாந்தி அமையும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன் கிடைக்கும் மேம்? அம்மாவோட பிரச்சனை வரும் சார். ஏன்னா அம்மாவுக்கும் இவருக்கும் ஆகாது. அம்மா எவ்வளோ தான் செஞ்சாலும் இவர் அந்த அன்பை புரிஞ்சிக்க மாட்டார். அம்மாவை உதாசீனம் பண்ணுவார். அம்மா பேச்சு கேட்க மாட்டார். அம்மாவும் பிள்ளையும் கூடவே இருக்க முடியாது. 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அந்த மாதிரி வாய்ப்பு அமையும். ஒன்று இவர் படிக்கிறதுக்காக போயிடுவார். இல்லை அம்மா ஒர்க் பண்ணுறதுக்காக வெளியூர் போயிடுவாங்க. ஒரு நர்ஸாக இருப்பாங்க, டாக்டர்ஸாக இருப்பாங்க. வெளி மாநிலத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ பையன் இங்கே இருப்பார். இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு வர்றது தான் சந்திரனும் மாந்தியும் சேர்ந்தா மாதிரி சார். அதே மாதிரி அம்மா வீட்டு சொந்தக்காரர்கிட்ட ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இவருக்கு சந்திரன் மாந்திச்சா நீர் நோய்கள் வரத்துக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது சார். அதாவது அடிக்கடி கோல்டு வந்துடும். இவருக்கு கோல்டு வரும், வீசிங் ப்ராப்ளம், அந்த மாதிரி நோய் சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும். இன்னும் கேட்டால் அந்த பிளட்டில் அனிமிக்காக இருக்கலாம். ஜாதகம் அனிமிக்காக இருக்கலாம். ஏன்னா இந்த ரத்த சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும் சந்திரனால. அதனால் இவர் அந்தக்கெல்லாம் இவர் மருந்து மாத்திரெல்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இப்போ செவ்வாயுடன் மாந்தி இணையும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன் கிடைக்கும் சார்? நீங்கள் இப்போ கேட்டது செவ்வாயோட மாந்தி. இது ரொம்ப முக்கியமானது சொல்லலாம். ஏன்னா செவ்வாய்ன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரத்த காரகன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் கூட இந்த மாந்தி சேர சொல்ல ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அந்த காரில் போக சொல்ல, பைக்கில் போக சொல்ல, அந்த மாதிரி ரத்த காயப்படுறதுக்கு நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ தானே விழுந்தேன், அதுக்காட்டி இன்னும் திருப்பி ஹாஸ்பிட்டலில் இருக்க கேட்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் ஜாதகத்தில் செவ்வாயும் மாந்தியும் அந்த ராசி கட்டத்தில் இணைந்து இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், அவருக்கு அடிக்கடி உடம்பு சரியாமல் ஆகும், நோய் வரும். அப்புறம் அவர் செவ்வாய்க்காரனால அந்த சகோதரன் இருக்காங்க பாருங்க, பிரதர்ஸ் கூட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பார். இவரே தான் போய் போடுவார். அவங்க போடனாலும் இவர் பிரதர்ஸ் கூட சண்டை போடுவார். இவர் எனக்கு சொத்து தரல, எனக்கு வீடு தரல அப்படி சொல்லிட்டு இவராக போயிட்டு அவர் கோர்ட்டில் கேஸ் போடுவார். ஒரு எப்பவுமே ஒரு ஃப்ரிக்ஷனாகவே இருக்கும் பிரதர்ஸ் கூட. இப்போ புதனுடன் மாந்தி அமையும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன் கிடைக்கும் சார்? புதன்னா உங்களுக்கு மாமன் சொல்லுவாங்க, தாய் மாமன். ஸோ இவருக்கு இவர் பிறந்தனால ஜாதகத்தில் மாமாவுக்கு கண்டம் சார். மாமா மூலியமாக ஒரு பிரச்சனை வரும். இன்னும் கேட்டால் இவர் சம்டைம்ஸ் மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் மாமா அக்செப்ட் பண்ண மாட்டார், தாய் மாமா அக்செப்ட் பண்ண மாட்டார். இந்த மாதிரி சூழ்நிலாம் ஏற்படும். மாமா கூட உறவு நல்லாவே இருக்காது. அதே மாதிரி அம்மா வழி சொந்தக்கார மூலியமாகவும் இவருக்கு நல்ல பலனும் கிடைக்காது. ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பேச்சு திறன், ஜாதகத்துக்கு பேச்சு திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்கன்னா போனால் ரொம்ப பயந்து பேசுவார். எதுவும் எடுத்து தைரியமாக பேச மாட்டார். இவருக்கு ஒரு இந்த மாதிரி வேலைலாம் கிடைக்காது. டீச்சர் ஜாப்பு அந்த மாதிரி கிடைச்சாலும் ஒரு சிறப்பாக பண்ண முடியாது. வக்கீல் அந்த மாதிரி ஜாப்லாம் கிடைச்சா அவரால் முன்னுக்கு வரவே முடியாது. இப்போ குருவுடன் மாந்தி அமையும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன் கிடைக்கும்? குரு இருக்காரு, அவரோட சாபம் இருந்தால் தான் இது வரும். பூர்வீகத்தில் குரு சாபம் இருந்துச்சுன்னா இவருக்கு இந்த ஜாதகத்தில் ஒரு டீச்சர்ஸ் நல்லா சாபம் விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு சார். நல்லா படிக்க மாட்டார். மேல் கல்வி படிக்கலான்னு போவார். அங்கே எதனா பிரச்சனை இருக்கும், உடனே திரும்பி வந்துடுவார். நிறைய வாட்டி பார்த்துருப்போம். இந்த மாதிரி கொரோனா டைம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளிநாட்டுக்கு படிக்க போனாங்க. ஆனால் அங்கே சரியாக சூழ்நிலை இல்லை, ரொம்ப பயங்கரமான சூழ்நிலைலாம் நிறைய பேர் நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்துட்டாங்க. இந்த மாதிரி அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி சேர்ந்துருக்கும். உங்களுக்கு குருவோட மாந்தி சேர்ந்துருக்கும். அதனால தான் படிப்பு அவங்களால முழுசாக எதுவும் செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் செய்ய முடியாது. கல்யாணத்துலேயும் பிரச்சனை வரும் சார். குருமான் தான்
ஒரு குடும்பம் நல்லா சூழ்நிலையாக வந்து நல்ல குடும்பமாக இருக்காது. அதில் வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். சுக்கிரனுடன் மாந்தி அமையும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன் அமையும் மேம்? சுக்கிரனும் மாந்தி அமைஞ்சுன்னா ஒய்ஃப் கூட வந்து இவருக்கு சின்ன சின்ன பிரச்சனை பண்ணுவார். ஆனால் ஒய்ஃப் மூலிமா சொத்து வாங்கிப்பார். நிறைய பொண்களை விருப்பப்படுவார் இவர். அதனாலேயே இவருக்கு நிறைய பிரச்சனை வரும். பெண்களால் பிரச்சனை வரும் சார் சுக்கிரோட மாந்தி வந்தால். அதுவும் வருமானத்துலேயும் ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். இவர் வந்து நிறைய காசு சேர்த்தாலும் விட்டுருவார். எங்கேயாச்சும் வந்து சூதாட்டம் அந்த மாதிரிலாம் போயிட்டு காசெல்லாம் விட்டுருவார். அந்த சுக்கிரனை வந்து கெடுக்கிறது இந்த மாந்தி. சுக்கிரனோட காரகத்தை ஃபுல்லாகவே வந்து இந்த மாந்தி வந்து கெடுத்துருவார். இவர் 2 பேரும் சேர்ந்து இருந்தால் ஒரு ஜாதக கட்டத்தில். இப்போ சனியுடன் மாந்தி இணையும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன் கிடைக்கும்? சனியோட மாந்தின்னு தான் இது நல்லாவே தெரியுது. குலதெய்வத்தில் வந்து வழிபாடில் வந்து பிரச்சனை இருக்குன்னு. ஸோ இவங்க பூர்வீகத்தை பார்த்தா யாரோ ஒருத்தங்க குலதெய்வ வழிபாடு செய்யாமல் விட்டுருப்பாங்க ரொம்ப வருஷத்துக்கு. அதோட வந்து சாபம் தான் வந்து இவங்களுக்கு வந்து சனியோட மாந்தியாக வந்து அந்த ஜாதகக்காரங்களாம் வந்து பிறக்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி என்னன்னா, நம்ம வந்து அந்த குலதெய்வ வழிபாடு செய்யணும், குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணணும். அதுக்குரிய பூஜையெல்லாம் செஞ்சால் தான் வந்து நம்ம வந்து இந்த இதுலேருந்து மீண்டு வர முடியும். சனி வந்து இவருக்கு என்ன முயற்சி பண்ணுவார் சார், வெளிநாடு போகலாம் இல்லை படிக்கலாம் முயற்சி பண்ணுவார். இந்த சனியோட மாந்தி இருக்கனால இவருக்கு அந்த முயற்சி வந்து படிக்க முடியாது. ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாம் போவார், படிக்க முடியாது. அப்புறம் வந்து எங்கேயாச்சும் வந்து ஜாப் போகலான்னு நினைப்பார். இவர் கஷ்டப்பட்டு வேலை செய்வார், ஆனால் அதுக்கேற்ற ஊதியம் வராது. ஒரு இண்டஸ்ட்ரியோ எல்லாம் தொடங்குவார், பிஸ்னஸ் தொடங்குவார். ஆனால் அங்கே யாருமே நேர்மையாக இருக்க மாட்டாங்க. இவர் சீட் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸே வந்து காலியாகிடும். இதுதான் வந்து சனியோட மாந்தி சேர்ந்துடுது. இந்த சனியோட காரகத்துவம் எல்லாமே வந்து மாந்தி அடிச்சிடுவார். சனியோட மாந்தி சேர்ந்துருந்தால் அவருக்கு ஆயில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஆயில் காலம் கொஞ்சம் பிரச்சனை காலம். ஏன்னா திடீர்னு எதோனா நடக்கலாம். அதனால் சனியோட மாந்தி சேர்ந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனம், காரு, பைக்கு இதெல்லாம் போக சொல்ல கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எதோனா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து சின்ன விஷயமாகவும் இருக்கலாம். அது காலில் தான் அடிபடலாமல் இருக்கும், இல்லை பெரிய விஷயமாகவும் இருக்கலாம். அதனால நீங்கள் சனி பகவானும் வழிபடணும். இப்போ நீங்கள் எந்தெந்த காரகத்தில் மாந்திருக்கும் அந்த பகவானை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க் இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சி அதோட தன்மை குறையும், நல்லா இருப்பீங்க. அப்போலாம் ராகுவுடன் மாந்தி இணையும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன் கிடைக்கும் சார்? ராகுவோட மாந்தி இணைவது அப்பா வழி பாட்டனார் மூலயமா வந்து பிரச்சனை வருது. அதனால வந்து இவர் என்ன பண்ணுவோம், அந்த சொந்தக்காரர் அப்பா வழி பாட்டி, அந்த தாத்தா அந்த ஒரே பிரச்சனையாக இருக்கும், சண்டை வரும். இதனால் வந்து அவருக்கு எப்போவுமே தூங்கத்துக்குள்ளே பாம்பு வந்தது சொல்லுவார். தூங்க சொல்லலாம், கனவுல பாம்பு வந்து அடிக்கடி சொல்லுவாங்க சார். நீங்கள் வேணால் பாருங்கள், யாரெல்லாம் அடிக்கடி எனக்கு பாம்பு வருது சொல்கிறவங்க கனவுலனா அவங்களுக்கு வந்து ராகு மாந்தி இணைந்து இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் சார். இந்த வந்து பாம்பு கொத்துறா மாதிரி இருக்குது, பாம்பு துரத்துறா மாதிரி இருக்குது சொல்லுவாங்க. இதெல்லாம் வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டம் வருவாங்க. ஏன்னா பாம்புன்றது மேலே ஏற விடாது உங்களை. இந்த ராகு வந்து மேலே அச்சீவ் பண்ண விடாது. நீங்கள் உழைப்பீங்க, திருப்பி வந்து இறக்கிடும் உங்களை. இப்போ கேதுவுடன் மாந்தி இணையும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன் கிடைக்கும் மேம்? கேதுவோட மாந்தி சொன்னால் தாய் வழியோட பாட்டனார் அவங்களுக்கு கூட சாபம் இருந்ததுனால இந்த மகனுக்கு வந்து அந்த ஜாதகத்தில் அது அமைப்பு வரும். கேதோட மாந்தி இதனால் அவருக்கு உயிர் பயம் வரும் சார். இந்த ஜாதகத்தை எப்போத்தாலும் உயிர் பயம் வரும். பாம்பு துரத்துது, பாம்பு கடிக்கிற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் ஏன் சார், சம்டைம்ஸ் வந்து பாம்பு கடிக்கவே செஞ்சிடும். அதனால் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நிறைய பேர் வந்து ஏமாற்றிடுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்குங்க. நிறைய பேர் வந்து இந்த ஜாதகரை ஏமாற்றிடுவாங்க, சொத்தை அபகரிப்பாங்க. இவருக்கு வந்து ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி போகிறான்னு வச்சுங்க, அங்கே பாய்சன் கேஸோ இது தாக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேஸுன்றது பாய்சன் அந்த மாதிரி சம்மந்தம். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் போகாமல் இருக்க தவிர்த்தா நல்லது. ஓகே, இப்போ நம்ம வந்து மாந்தியோட 9 கிரகங்கள் பற்றி விலாவரியாக பார்த்தோம். நம்ம நேரலுக்கு இது ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் அமைஞ்சிருக்கும் மேம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி சார்.